ஜெபம் செய்வோம். முதலாவது பக்கம் நாம் என்றபடியே கடவுளை சொல்வோம்.
நம்பிக்கை வையுங்கள். நமது உழைப்பிற்காக கண்டுபிடிக்காத பிரதான ஆசிரியர் இருக்கிறார்கள். எல்லாரும் மக்கள் சோதிக்கப்பட்டோம். பிரதான ஆசிரியர் இருக்கிறார். அவர்கள் படிக்கிட்டு கவனமாக நம்மை சோதிப்போமாக. சர்வ பெருமிடத்தில் நாம் நமது பாவங்களை வாழ்க்கையோடு கூட காணப்படுகிற முதலாவது பாவத்தை வாயிலாக சேர்த்து அறிந்து செய்வோம். சர்வ வல்லமையும் இங்கிருந்தாலே கற்பமான ஆளுகளை போல நாம் வழியில் எங்கள் இறுதி யோசனைகள் திரும்பவும் நடந்தோம். ஒரு புஸ்தக கட்டமைப்பு செய்தோம். சேர்க்கப்படி செய்யாமல் சேர்க்கப்படாதவை செய்து வந்தோம். சூழ்நிலைகளை சர்வ
சங்கீதம் 14. சங்கீதம் 14. ராக தலைமுறைக்கு வைக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவன் இல்லை என்று வதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை விடுத்து அருவருமான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழிவிலகி ஏக்கமாய் இருக்கிறார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சொல்லுவோம், சீயோனிலே செல்வதற்கு வருவதாக
வசனங்கள் 13 முதல் 23 வரை. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசியுங்கள். கேட்டு போகிற வாசல் மிகவும் வலி விசாலமாய் இருக்கிறது. அது வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வலி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ளத்தரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுக்கோலை போட்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிறவர்களாயிருங்கள். அவர்களுடைய கண்களினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் புட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பறித்தீர்களா? அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனி கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கண்களினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகப்படுகிற என்றாவது சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் இதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே விசுவாசத்தை இருக்கிறோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்திக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்பதை வாசிக்க வேண்டிய பகுதி வாசிக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே குழந்தையாக உம்மை ஆவியிலிருந்து கொண்டு வந்தபோது சிமியோன் ஆனாலும் இஸ்ரவேலராக உம்மை மகிழ்ந்து கேட்டுக்கொண்டேன். நாங்களும் அவருடைய போல் தூய ஆவியால் நடத்தி பெற்று உம்மை ஏற்றுக்கொள்ளவும் எங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையில் அன்பு பெறவும் அருள் புரியும். இதாவோடு தூய ஆவியோடும் ஒரே கடவுளாக இந்த தீவிர அரசியலையும் உம்மை காட்டியோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மீண்டும் ஆண்டுகளுக்காக பாமாலைகளிலே 306வது பாடலை நாம் பாடுறோம். அந்த பாடலை வந்து நமது இருக்கக்கூடிய டேனியல் ராமசையா அவர்கள் நண்பர் சிவிசேஷன் தொகுப்பு கோயம்புத்தூர் செக்ரட்டரியாக இருக்கிறார்கள். அவர்கள் அனுப்பப்பட்ட வாழ்த்தி வரவேற்கிறேன். 306வது பாமாலை தொடர்ந்து நமது அவர்கள்
உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமான நன்றிகளையும் வாழ்க்கைகளையும் தெரிவித்துக் கொள்வதை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு அளித்து செய்த நமது திருச்சபையுடைய போதகர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நம்முடைய திருச்சபையுடைய செயலாளர், பொருளாளர் மற்றும் திருச்சபையுடைய பரிபாலன குழு கமிட்டி மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய உள்ளங்களின் நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய ஆண்டிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நமக்கு தந்திருக்கிறார். மீண்டும் ஒரு ஆராதனையிலே நாம் ஒருவருடையாக ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் அனைத்து சார்பிலும் உங்களை நாங்கள் நம்போடு கூட வாழ்த்துகிறோம். ஒரு முறை கூட இயேசு கிறிஸ்துவை கேள்விப்படாத திரள்தோடியான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகள் இருந்திருக்கிறார். இந்த நாளிலும் நாம் இப்படி கூடி வருவதற்கு ஆண்டவர் சிறப்பான இந்த நேரத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். என்னுடைய பெயர் டேனியல் தாமஸ், என்னுடைய மனைவி பெயர் பிரேமலதா. எங்கள் இருவருடைய சொந்தூரும் சிவகாசி பகுதியை சேர்ந்திருக்கிறோம். நடுசு ஊழியத்திலே கடந்த 25 ஆண்டுகளாக இந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக எங்களுக்கு திறமையாக இருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்திலும் குஜராத்திலும் சில ஆண்டுகள் அங்கு பணி செய்வதற்கான உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து முன்னேற்ற பணிக்காக நாசரேத் மற்றும் தூத்துக்குடி பகுதிகளிலே 7 ஆண்டுகள் அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து நாங்கள் பெங்களூர் பட்டணத்திற்கு மாறல் சென்று பெங்களூர் பட்டணத்திலும் 7 ஆண்டுகள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிர்வாக பணியை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தார். அதைத் தொடர்ந்து நாங்கள் மாறுதல் பெற்று விருதுநகர் மாறுதல் பெற்று வந்தோம். விருதுநகர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், இந்த 3 மாவட்டம் உள்ளடக்கிய இந்த பகுதிகளிலே இந்த ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். அதைத் தொடர்ந்து கடந்த அக்டோபர் 20ஆம் தேதி முதல் இந்த கோயம்புத்தூர் பிராந்திய செயலாளராக இந்த பகுதியை பொறுப்பெடுத்து நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். உங்களுடைய ஜெபமும் ஆதரவும் எங்களுக்கு தொடர்ந்து தேவை. நன்கு சுற்றியவர்கள் ஒரு வளரும் மிஷனரி இயக்கம் இயேசு கிறிஸ்துவை ஒரு முறை கூட கேள்விப்படாத மக்கள் மத்திய காடுகளிலும் மலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை தேடி சென்று இந்த மீட்பின் செய்தியை கடந்த 60 ஆண்டுகளாக இந்த தேசத்திலே நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் விளைவாக தேவன் இந்த தேசத்திலே பலத்த காரியங்களை, கிரியைகளை நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டுடைய மகத்துவமான கிருபையினாலே இதுவரை 7,70,552 பேர் இயேசு கிறிஸ்து சொந்தரட்சகராக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் கூடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமே இதே வேளையிலே நன்கு சிகிச்சையாக இந்த தேசத்திலே சந்திக்கப்பட்ட 23 மாநிலங்களிலே சந்திக்கப்பட்ட மக்கள் இனங்கள் 7,477 இடங்களிலே கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். ஆலயமாக நாம் 1,497 இடங்களிலே ஆலயங்கள் கட்டியிருக்கிறோம். மற்ற இடங்களிலெல்லாம் மக்கள் மாட்டுக்கொட்டைகளிலும் வாடகை வீட்டிலும் மரத்தடியிலும் தேவனை கூடிய ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதோடு மாத்திரமல்ல, 2,439 ஊழியர்கள் இந்த பணியை 23 மாநிலங்களில் நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருக்கு பாராட்டியிருக்கிறார். ஜெபம் இந்த இயக்கத்தினுடைய உயிர் மூச்சு. இதை இடைவிடாமல் செய்வதற்கு ஆண்டவர் இந்த காலகட்டங்களிலும் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் இந்த தேசத்தில் நிச்சயமாக பலத்த காரியங்களை நிறைவேற்றுவார். ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் செய்திக்குள்ளாக செல்ல ஆசைப்படுகிறேன். மகாராஷ்டிரா மாநிலம் நமக்கு தெரிந்த ஒரு மாநிலம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் கர்னி என்கிற ஒரு பணித்தளம். இந்த பணித்தளத்திலே கிக்கி என்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்திலே சுவிசேஷ ஊழியம் செய்வதற்காக நம்முடைய விஷயங்கள் கடந்து சென்றார்கள். அங்கு கொஞ்சம் கூட்ட மக்கள் கூடி வந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய அற்புதமான செயல்களை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் விவரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கூட்டத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் அவர் விஷயத்தை பார்த்து கேட்டார், ஐயா, நீங்கள் சொல்லுகிற கடவுள் எனக்கு சுகம் தருவாரா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார், ஐயா, என்னுடைய பெயர் ராஜ்குமார். நான் இந்த கிராமத்தில்
நான் 5 வயதாக இருக்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட கடும் ஜுரத்தினாலே நான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய பெற்றோர்கள் என்னை மருத்துவர்களுக்கு அழைத்து சென்றார்கள், குணப்படுத்த முடியவில்லை. மந்திரவாதிகளுக்கு அழைத்து சென்றார்கள், குணமாகவில்லை. அப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கால் செயலது வளைந்து நடக்க முடியாதவராக இன்றைக்கு தவழ்ந்து நடந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் சொல்லுகிற இயேசு கடவுள் என்னை சுகமாக முடியுமா? ஐயா, எனக்கு இப்போது 58 வயதாகிறது. இத்தனை ஆண்டு காலம் இந்த கிராமத்தில் நான் தவழ்ந்து தான் சென்று கொண்டே இருக்கிறேன். இது ஒரு சமாதான ஒரு நேரமாக இருந்தது. அவர்களுக்காக மிஸ்டர் ஜெபித்துவிட்டு அவரிடத்தில் சொன்னார், ஐயா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை அருகில் இந்த ஆலயத்திற்கு வாருங்கள், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்று சொல்லியிருந்தார். இவருக்கு எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை வரும் என்று சொல்லி அவர் ஆலயத்திற்கு வந்தார். தவழ்ந்து ஆலயத்திற்கு முன்பாக வந்தார். ஆலய ஆராதனை முடிந்தவுடனே விசுவாசிகள் எல்லாரும் அவருக்காக வாழ்க்கோடு வச்சிருக்கிறார்கள். ஆலயத்திலே அவருக்கு ஒரு பெரிய ஆசையோடு கூட ஆர்வத்தோடு கூட காத்திருந்தார். மிச்சர்களெல்லாம் கண்ணீரோடு ஜெபிப்பதை பார்த்துக் கொண்டே இருந்தார். ஜெபம் தொடர்ந்து கொண்டே இருந்தது, ஜெபித்துக் கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் அற்புதம் நடக்கிறார். அந்த மனிதனுடைய கால்கள் நேராக எழுந்தார், நின்றார், நடக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவரா ஐயா, இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவர், இன்றைக்கும் அற்புதங்களை ஏராளமாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் மருத்துவர்கள் உயிரோடு எழுப்பி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள். இன்றைக்கும் தேவன் அற்புதமான காரியங்களை பணித்தளங்களில் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். காரணம் உங்களை போன்ற ஏராளமான திருச்சபை மக்களுடைய ஜெபம். இந்த ஜெபத்தின் விளைவாக இந்த தேசத்திலே விசுவாசத்தை கட்டுகளெல்லாம் அவிழ்க்கப்பட்டு தேவன் விடுதலை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். மக்களை அறியாமையில் இருந்து விடுதலை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த உலகமான மீட்பு பணிக்காக நானும் சரி மிஸ்டர்கள் கேட்டுக்கொள்கிற ஒரே காரியம் எங்களுக்காக ஜெபியுங்கள் என்பதுதான். தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் தேசத்திலே இன்னும் பலத்த கிரியைகளை நிச்சயமாக நடத்துவார். ஒரு பக்கம் எதிர்ப்புகள் பெருகிக் கொண்டிருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவர் மகத்துவமான காரியங்களை நம்முடைய தேசத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இந்த கொரோனா தொற்று காலங்களிலே கூட கிட்டத்தட்ட 7,812 பேர் இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். வளர்ந்து வருகிற தூய பணிக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் நிச்சயமாகவே நம்மூலமாக இந்த தேசத்திலே பலத்த கிரியைகளை நடத்துவார். செய்தி மூலமாக கண்களை நாம் ஜெபிக்கலாம். மகா பிரசன்னமும் கிருபை நிறைந்த இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனைகளுக்காக மக்கள் செலுத்திக்கிறோம். உங்களுடைய தூய சகோதரர்களே, நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களுடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும். உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய வெளிய சத்தத்தை நாங்களும் கேட்கட்டும். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி முறைகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த அளவுடைய தெரிந்த திருச்சபை நமக்கு கொடுத்த தலைப்பு நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க. Live worthy for the calling. அழைக்கப்பட்ட அழைப்புக்கு தகுதியானவர்களாக வாழ. இதுதான் இந்த நாளுக்கான தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை மையப்படுத்தி நாம் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஜெபத்தோடு அமர்ந்திருப்போம். ஆவியானவர் நிச்சயமாக நம்மோடு கூட தொடர்ந்து இடைபெறுவார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க. பவுல்
நீங்கள் கேட்கலாம், இந்த 22ஆம் நூற்றாண்டிலே இது சாத்தியமா என்று சொல்லி கேட்கலாம். அசுத்தம் நிறைந்த உலகத்திலே, பாவம் நிறைந்த உலகத்திலே, தடுமாற்றம் நிறைந்த உலகத்திலே இதெல்லாம் சாத்தியமா என்று சொல்லி நீங்கள் நான் கேட்கக்கூடும். ஆனால் அது சாத்தியமே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். என்று சொன்னால் அழைத்த ஆண்டவர் அவரே. ஆகவே நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை நீங்கள் சீர்தூக்கி பாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அநேக தேவனுடைய மனிதர்கள் இவ்விதமான பாதையிலே நடந்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே நாமும் இதை செல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இதிலெல்லாம் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அந்த அழைப்புக்கு நான் தகுதியானவனாக இருக்கிறேன் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் இந்த வேலையிலே கூடியிருக்கிறோம். முதலாவதாக என்னுடைய பொது வாழ்விலே, என்னுடைய சமுதாய வாழ்விலே, நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் கூட்டங்கள் மத்தியிலே என்னுடைய அழைப்பு என்ன? அந்த அழைப்பை நான் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேனா? அந்த அழைப்பிலே நான் நடந்து கொண்டிருக்கிறேனா? அந்த அழைப்புக்கு நான் தகுதியானவனாக இருக்கிறானா என்பதை நான் முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கிறோம். நான் பாடமாக வாசிக்க கேட்ட நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். நீதிமொழிகள் 20:7. நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவருடைய பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டவட்டமாய் சொல்லிக் கொடுக்கிறது. நீதிமான் உத்தமத்திலே நடக்கிறார். blameless life, ஒரு குற்றமற்ற வாழ்வு, ஒரு களங்கமற்ற வாழ்வு. கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற ஒரு காரியம், நாம் குற்றமற்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்திலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் மத்தியிலே நாம் வாழ்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த அழைப்பை நாம் பெற்றிருக்கிறோம். இங்கு அமர்ந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உத்தமமாய் வாழ்வதற்கு, ஒரு பிளேம்லெஸ் லைஃப், ஒரு குற்றமற்ற வாழ்வு வாழ்வதற்கு ஆண்டவர் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறார். வேத புத்தகத்திலே அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க முடிச்சினால், அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அவங்க எப்படியாக இருந்தார்கள் என்பதெல்லாம் நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். நோவாவின் நோவா, கவனமாக பாருங்கள் வேத புத்தகத்தை. நான் பொதுவாக நான் செல்லுகிறவர்களெல்லாம் சொல்வது வழக்கம். வேத புத்தகம் மிக அழகாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். இது ஒரு கதை புத்தகம் அல்ல. இதை வாசிக்கும் பொழுது கவனத்தோடு வாசிப்பதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். வேத புத்தகத்தை நாம் கொண்டு வருவதற்கு ஆசைப்பட வேண்டும். வேத புத்தகத்தை நாம் வாசிப்பதற்கு நான் ஆசைப்பட வேண்டும். இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் மிக அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு புல் ஸ்டாப்பாக இருக்கலாம், கமாவாக இருக்கலாம், ஆச்சரியக்குறியாக இருக்கலாம், அடைப்புக்குறியாக இருக்கலாம், கேள்விக்குறியாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரியான விதத்தில் ஆவியானவர் வேத புத்தகத்தில் வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அர்த்தங்கள் இருக்கிறது. ஆகவே ஒருவேளை வேத புத்தகம் இல்லாதவர்கள் வாசிக்கும் போது கவனமாக கேளுங்கள். வாசிக்கலாம். நோவா தன் காலத்திலே, அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அவன் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டம். அதற்கு முந்தைய பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அந்த நாட்களிலே அக்கிரம சிந்தையுள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்து கொண்டிருந்த கூட்டமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. தேவனுடைய இருதயமே அவர் கலக்கி போய்விட்டது தான் உருவாக்கின ஜனங்களை பார்த்து. அப்படிப்பட்ட அக்கிரம சிந்தையுள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே நோவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தான் வாழ்ந்த காலத்திலே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார் என்று சொல்லி. அவனுடைய காலத்துல அது சாத்தியப்படும் என்று சொன்னால், இந்த நூற்றாண்டிலும் இந்த காலகட்டங்களிலும் அது சாத்தியப்படும். இன்னொரு மனிதரை நாம் பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோபு என்னும் பெயர் கொண்ட மனிதர் இருந்தார். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விட
கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே, அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் ஆண்டவருக்கு உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். தனக்கு ஏற்பட்ட எல்லா இழப்புகளுக்கு மத்தியிலும், தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட அநேக வியாதிகளுக்கு மத்தியிலும், எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலும் அவன் உத்தமனாக இருந்தான். அவன் உத்தமனாக இருந்தான். உத்தமனாக இருந்தான். அதற்கு மாத்திரமல்ல, தாவீது வாழ்க்கையை நான் பார்க்க மாட்டேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 26ஆம் சங்கீதம் 1வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது, வாசியுங்கள். சங்கீதம் 26:1. நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் என்று சொல்லி தைரியமாக சாட்சி சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே, இந்த தாவீதை போல நாம் சொல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். நான் உத்தமத்திலே, என்னுடைய சமுதாய வாழ்விலே, என்னுடைய பொது வாழ்விலே நான் உத்தமமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உத்தமமாய் நடக்கிறேன் என்று சொல்லி சொல்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். அவன் வாழ்ந்த காலகட்டங்களிலும் பொல்லாத மனிதர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். சூழ்ச்சி அவனை குறித்து கொலை செய்வதற்கும் அவனை சுற்றிலும் ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், பொல்லாத மனிதர்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் உத்தமத்திலே நடக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே, இந்த உத்தமத்திலே நடப்பதற்குத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு உத்தமமாய் நடப்பதற்கு. நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் நம்மிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பது உத்தமம், உத்தமம், blameless life, ஒரு குற்றமற்ற வாழ்வு, குற்றமற்ற வாழ்வு. தானியேலின் புத்தகத்தை நான் பார்த்து படிச்சனால், தானியேலின் வாழ்க்கையை பார்த்து படிச்சனால், தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம் 1038வது பக்கத்தில் இருக்கிற வாசியங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். தானியேலை குற்றப்படுத்தும்படிக்கு அவனை சுற்றி இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. சுற்றிலும் எப்பொழுதும் இப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் உண்டு. நம்மை சுற்றிலும் எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிற, நாம் வேலை செய்கிற இடங்களிலே, நாம் தொழில் செய்கிற இடங்களிலே, நம்முடைய வீட்டிற்கு அருகிலே எப்பொழுதும் இப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் உண்டு. மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு மத்தியிலே வசனம் சொல்கிறது, ஆனாலும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி இருந்துச்சுன்னா தானியேலுடைய வாழ்க்கை அவன் ஒரு கலங்கமற்ற வாழ்வு, ஒரு கலங்கமற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருந்தார். தானியேல் நம்ம அழைத்த ஆண்டவர் இந்த அழைப்புக்கு நான் பாத்திரவான்களாக இருக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க நம்ம இந்த காலவேளையில் இருக்கிறார். என்னுடைய பொது வாழ்வில் என்னுடைய உத்தமம் எப்படியாக காணப்படுகிறது? என்னுடைய தொழிலிலே, என்னுடைய பணிகளிலே, என்னுடைய வேலை ஸ்தலத்திலே என்னுடைய உத்தமம் எவ்விதமாக காணப்படுகிறது? நம்ம அழைத்த ஆண்டவர் நம்மை தகுதிப்படுத்த அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே, இதுவரை நான் இந்த தகுதியை பெற்றுக்கொள்ளவில்லை, இந்த தகுதிக்கு பாத்திரமான நான் நடந்து கொள்ளவில்லை என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் என்று சொன்னார். ஆண்டவரே, என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நாம் அவரிடத்தில் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, நம்மை ஆண்டவர் எதற்கு அழைத்திருக்கிறார்? எதற்காக அழைத்திருக்கிறார்? பொது வாழ்விலே நாம் உத்தமமாய் வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே நாம் தகுதியாய் வாழ்வதற்கு நம்மை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக, நாம் தனிப்பட்ட வாழ்விலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கலாம். ரோமர் 6:19.
ரோமருக்கு எழுதும்போது பவுலப்போஸ்தலர் இதை ஆணித்தரமாக எழுதுகிறார். ஏன் இதற்கு முன்பாக நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்பதாக, இதற்கு முன்பாக எப்படியோ இருந்திருப்பீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் பரிசுத்தமாக நடப்பிக்கும்படியாக பரிசுத்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் நம்மை அழைப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அசுத்தம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்மை எதற்கு அழைக்கிறார் என்று சொன்னால் பரிசுத்தத்திற்கு நேராக அழைக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை 16வது வசனத்தை வாசியுங்கள். 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் மிக கவனமாக பாருங்கள். நம்மை அழைத்தவர், என்னை அழைத்தவர், என்னை அழைத்த ஆண்டவர் அவர் பரிசுத்தர். நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாயிருங்கள். நான் பரிசுத்தர். மீண்டும் சொல்கிறார், I am holy. ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். Be holy என்று சொல்கிறார். நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்கிறார். என்று எழுதியிருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அங்கு எழுதியிருக்கிறது என்று சொல்லி பேதுரு அதை நோட் பண்ணுகிறார். எழுதியிருக்கிறதே எங்கே எழுதியிருக்கிறது என்று சொல்லி பார்த்து விடுச்சால் லேவியராகம புத்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். வாசியுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர். ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். ஐயா, அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பு, நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தமாய் நடங்கள். இதற்காகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அன்றிலிருந்து ஆண்டவர் இன்று வரை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தத்திற்காக வாழும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது ஒரே நாளிலே வந்துவிடுவதல்ல. ஒரே நாளிலே நான் பரிசுத்தமாய் மாறிவிட முடியாது. ஒருவேளை இன்றைக்கு நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன் என்று சொன்னால் நாளைக்கு நான் பரிசுத்தமாய் இருக்க முடியும் என்பது முடியாத ஒரு காரியம். இட்ஸ் a daily processing. அனுதினமும் நான் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை தூய்மைப்படுத்தும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய சிந்தனைகளை, என்னுடைய செயல்களை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி நாம் அனுதினமும் பரிசுத்தத்திற்கு நேராக வழிநடத்தப்படுவதற்கு ஆண்டவருடைய உதவியை நாம் நாட வேண்டும். இட்ஸ் நாட் ஈஸி. என்று சொன்னால் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள், ஒருவேளை இந்த பரிசுத்தமான வாழ்வு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் எவ்விதமாக ஆண்டவருக்குள்ளாக பரிசுத்தமாக இருக்கிறேன் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒருவேளை என்னுடைய மனைவிக்கு கூட தெரியவில்லை, என்னோடு கூட பழகிற நண்பர்களுக்கு கூட எனக்கு தெரியவில்லை நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா என்பதை. என்று சொன்னால் என்னுடைய சிந்தனை இது யாருக்கும் தெரியாது, ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆனால் அழைக்கப்பட்ட அழைப்பு என்னவென்று சொன்னால் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். என்னுடைய சரீரத்திலே பரிசுத்தம் தேவை, அதைத்தான் சொல்லுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசியுங்கள். மிக அழகாக அதிலே சொல்லுகிறார், நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக பாவக்கேதுவான ஒரு சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்னுடைய சரீரத்திலே பரிசுத்தம், என்னுடைய கண், என்னுடைய கை, என்னுடைய கால், என்னுடைய காது எல்லாம் பரிசுத்தமாய் மாறுவதற்கு ஆண்டவர் அழைப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு. ஆகவே தான் பவுலப்போஸ்தலன் ரோமருக்கு 12ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது மிக அழகாக எழுதுகிறார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 2ஆவது வசனத்தை வாசியுங்கள். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். மிக
உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாவாங்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன். எனக்குள்ளாக ஒரு மறுரூபம், எனக்குள்ளாக ஒரு பரிசுத்தம். இதற்காக அழைப்பு பெற்றிருக்கிறோம். இதற்கான அழைப்பை பெற்றிருக்கிறோம். இதற்கான அழைப்பை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் அழைப்பை பெற்றிருக்கிறோம். இதை பேசிக் கொண்டிருக்கும் போதே என்னுடைய மனதிலே ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வருகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக, அப்பெல்லாம் ராக்கி காலேஜில் பயங்கரமாக இருந்த காலகட்டம். ஒரு தம்பி முதல் முறையாக இன்ஜினியரிங் காலேஜுக்கு செல்கிறார். அவன் நல்ல ஒரு யூத் தம்பி, ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த தம்பி. அவன் அந்த கல்லூரியில அடியெடுக்க வைத்த போது அங்கு பார்த்த சம்பவங்கள் எல்லாம் அவனுக்கு மிகவும் அழுகையாக வந்தது. அவனுடைய ரூம்மேட்ஸ் மற்றும் அவனுடைய சீனியர்ஸ் எல்லாம் ஒரு நாளில் திடீரென்று சொல்லி அவருடைய சீனியர்ஸ் எல்லாம் வந்து இவனுடைய ஆடையெல்லாம் கலட்ட சொல்லி அரைகுறை ஆடையோடு நிறுத்தி வைத்து ஒரு நீண்ட பேப்பரை கொடுத்து அதை வாசிக்க சொன்னார். அதில் பார்த்தால் அனைத்தும் கெட்ட வார்த்தைகள், அனைத்தும் கெட்ட கெட்ட வார்த்தைகள். இவன் பார்த்த உடனே அதை மடக்கி வைத்து விட்டார். அவர்கள் சொன்னார்கள், நீ வாசிக்க வேண்டும். இந்த தம்பி சொன்னார், நான் இந்த வார்த்தையை வாசிக்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னார். ஏன்னா நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு இது பிடிக்காது என்று சொல்லி சொன்னார். கேள்வினார்கள், நீ கண்டிப்பாக வாசிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது ஒருவன் கார்பிக் பாட்டில் எடுத்து வந்தார். எடுத்து சொன்னார், நீ வாசிக்கவில்லை என்று சொன்னால் இந்த கார்பிக்கை நீ குடிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். ஒரு நிமிடம் யோசித்தார் அந்த தம்பி. பரிசுத்தத்திற்காக என்னை அழைத்திருக்கிறாரே ஆண்டவர், என்னை பரிசுத்தத்திற்காக அழைத்திருக்கிறார். இந்த அசுத்தம் நிறைந்த கல்லூரி வாழ்வில் இத்தனை மாணவர்களுக்கு மத்தியிலும் பரிசுத்தத்திற்காக என்னை அழைத்து வந்திருக்கிறார் ஆண்டவர். உடனடியாக கார்பிக்கை முழுவதும் குடித்துவிட்டார். அவரை தூக்கி சென்றார்கள் ஆஸ்பத்திரியிலே. சுகமானார். அதோடு கூட மாத்திரமில்லை, இன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் ஒயிட் ஹவுஸ்ல அவன் உள்ளே செல்வதற்கும் சென்று வருவதற்கும் ஆண்டவர் அவருக்கு உதவி பாராட்டியிருக்கிறார். பரிசுத்தத்திற்காக வாழ்வதற்கு நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். பெங்களூருக்கு சென்ற வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் அவர் உயர்த்தி இருக்கிறார். காரணம், தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தத்திற்காக அர்ப்பணித்திருந்தார். அழைப்பை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த அழைப்பை சீர்தூக்கி பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறேன் என்று சொன்னால் அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தமாக இருப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். கடைசியாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே அவர் என்ன அழைப்பு எனக்கு தந்திருக்கிறார் என்பதை பார்த்து நாம் சீக்கிரமாக முடிக்க இருக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். போதும், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். தீமோத்தேயை பார்த்து இளம் ஊழியக்காரனாகிய தீமோத்தேயு இடத்திலே பவுல் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். தீமோத்தேயுவே, நீ அழைக்கப்பட்டது எதற்கு? நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தை, நல்ல போராட்டத்தை போராடுவதற்காகவும் நித்திய ஜீவனை கற்றுக்கொள்வதற்கு நீ அழைப்பு பெற்றிருக்கிறாய் என்று சொல்லி சொன்னார். உங்களுக்கும் இந்த அழைப்பு ஒரு இலக்கை நோக்கியான ஒரு அழைப்பு. நம்ம எல்லாருக்கும் ஒரு இலக்கு உண்டு. கடைசியே ஆண்டவரோடு கூட நித்தியமாய் வாழ வேண்டும் என்பது ஒரு இலக்கு. இதுதான் அல்டிமேட் கோல். அதனால நாம் அதை நோக்கி look towards the goal, அதை நோக்கி நாம் நகர்ந்து செல்வதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமியிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாம் இதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டம். இந்த நல்ல போராட்டம் என்று சொல்லி ஏன் சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்திற்காக நாம் போராடுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். குட் ஃபைட், நல்ல போராட்டம். இந்த விசுவாசத்தை விளக்குவதற்கும் வழிநடத்தி போவதற்கும் ஏராளமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் போராட வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். நீங்கள் அதில் 20ஆவது வசனத்தையும் 21ஆவது வசனத்தையும் வாசியுங்கள்.
என்னுடைய வார்த்தைகள், நான் பேசுகிற காரியங்கள், நான் ஒருவரோடு கூட ஒருவர் பேசுகிற காரியங்கள் வீண் வார்த்தைகளாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். மிக தெளிவாக சொல்லுகிறார், மிக தெளிவாக சொல்லுகிறார், மிக தெளிவாக போலப்போசன் சொல்லுகிறார். சீர்கேடான பேச்சுக்கள் என்று சொல்லுகிறார். இதை விளக்கி வாழ்வதற்கு நீங்கள் நாம் அழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். இது விசுவாசத்திலே நல்ல போராட்டம். ஐயா, இது தினந்தோறும் நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கிறது. இது தினந்தோறும் நம்மை சந்தித்துக் கொண்டே நாம் இருக்கிறோம். தினந்தோறும் யாராவது ஒருத்தர் தேவையில்லாமல் பேசும்போது நாம் எவ்வளோ முயற்சி பண்ணுவோம். ஆனாலும் சில நேரங்களில் நாம் அடக்க முடியாதபடிக்கு சில நேரங்களில் பேசி விடுகிறோம். நாம் நினைப்போம் இன்றைக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது என்று சொல்லி நினைப்போம். ஆனால் சூழ்நிலைகள் சில நேரங்களில் நம்மை எடுத்துச் சென்று விடுகிறது. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு, அதற்காக போராடுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து சொல்கிறார், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவன், இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு நித்தியமான வாழ்க்கை, அதை பற்றிக் கொள்வதற்கு. நீங்கள் வாசியுங்கள் 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் வாசியுங்கள். இவ்வுலகத்திலே மிக கவனமாக பாருங்கள். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கும் மிக அழகாக சொல்கிறார். நமக்கு அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் ஆண்டவர் பரிபூரணமாய் கொடுக்கிறார். நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும், நன்மை செய்யவும், நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும், தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும். அவர்களுக்கு கட்டளையிடு. மிக தெளிவாக நான் இதை விளக்க வேண்டியது. மிக தெளிவாக பவுலப்போஸ்தலன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். இதெல்லாம் இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காலத்தில் நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே இந்த அழைப்பை நான் பெற்றிருக்கிறேன். நித்திய வாழ்வு. இந்த அழைப்புக்கு நேராக நாம் நடப்பதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். 3 காரியங்களோடு நான் பகிர்ந்துவிட்டேன். பொது வாழ்விலே நான் உத்தமமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த அழைக்கப்பட்ட அழைப்பை நாம் சீர்தூக்கி பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பை சீர்தூக்கி பார்த்து, ஆண்டவரே, இன்றைக்கு நான் பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? இன்றைக்கு நான் பரிசுத்தமாய் பிரியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்பதை சீர்தூக்கி நம்மை சிந்தித்து பார்ப்பதற்காக அவர் இருக்கிறார். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நித்திய வாழ்க்கைக்கு நேராக விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறதா என்பதை, அந்த அழைப்புக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறானா என்பதை ஆண்டவர் நம்மை கேட்டுக் கொண்டே இருக்கிறார். என்கிறது நாம் ஜெபிக்கலாம். ஒரே ஒரு வாழ்க்கை, வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு வாழ்க்கை வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. 2020ஆம் ஆண்டு எத்தனையோ மனிதர்கள் இந்த கொரோனா என்ற புதிய குறையினாலே இந்த உலகத்திற்கு கடந்து விட்டார்கள். ஏன் இந்த ஆண்டுடைய 1ஆம் தேதி நம்மோடு கூட தொடங்கினவர்கள் இன்றைக்கு அநேகர் மத்தியிலே இல்லை. ஆனால் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் தனியாக இந்த காலத்தில் கொடுக்கிறார். நம்மை ஒரு அன்போடு கூட எச்சரிக்கிறார். மரத்தின் வேதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. கூடாதையானது மரத்தின் வேதத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது.
நல்ல கனிக்கூடாத மரங்களால் விட்டு அக்னியிலே போடப்படும். இந்த ஒரு ஆண்டை நாம் ஆண்டவர் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். இந்த ஆண்டை நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். ஒருவேளை நம்ம விட்டு கடந்து சென்றவர்களுக்கு கூட நாம் பிரசுத்தமானவர்கள் அல்ல, அவர்களை விட நாம் முக்கியமானவர்கள் அல்ல. கிருபையாக 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 மீண்டும் நாடு கூட்டி தந்திருக்கிறாரே. மீண்டும் ஒரு விசையாக அவருடைய சமூகத்திலே சரி செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்மை தகுதிப்படுத்துவதற்கு நாம் அழைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம். என்னுடைய பொது வாழ்விலே உத்தமமாய் உண்மையாய் வாழ்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை இதற்கு நான் தகுதியற்றவராக இருப்பேன் என்று சொன்னால் என்னை மன்னியும் என்று சொல்லி இந்த காதலே தேவனுடைய சமூகத்திலே இந்த காதலே ஆவியாளர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியாளர் மத்தியிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். சமூகத்தில் என்னை பார்த்தவர்களாக மாற்றுவீர்களா? என்னை தகுதியுள்ளவர்களாக மாற்ற மாட்டவரே, என்னை தகுதிப்படுத்த மாட்டவரே, என்னை தகுதிப்படுத்துவையா என்று சொல்றேன். செபிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். நம்ம அந்த சமூகத்தில் முழுவதுமாக ஒப்புக் கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். இந்த புதிய ஆண்டிலே இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாழ்க்கை தந்திருக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியானவர் உங்களோடு ஒவ்வொருவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கு உங்களுக்கு அருகிலே வந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். நான் திட்டமாய் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். உங்களோடு கூட பேசிக் கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டு ஈவாக நமக்கு கூட்டி தந்திருக்கிறார். ஈவாக கூட்டி தந்திருக்கிறார். ஈவாக கூட்டி தந்திருக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படிப்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, பொதுவாகவே என்னுடைய உத்தமத்தை நான் அநேகர்கள் விட்டுவிட்டிருக்கிறேன். ஆண்டவரே, உன்னை நான் வாழ்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போம். என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போம். என்னை மன்னியும் என்று சொல்லி கேட்போம். என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலே என்னுடைய மனைவிக்கு கூட தெரியாத, என்னுடைய கணவனுக்கு கூட தெரியாத, நான் பசுத்திலே விலகி இருக்கிறேன். விலகி இருக்கிறேன். என்னை மன்னிய மாட்டேன். என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நம்ம பிடிப்போம். மீண்டும் வரிசையாக ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்கிறார். நேற்று இருந்தவர்களே ஐயா, காலை எழுந்த பிறகு கூட எத்தனையோ பேர் மறைந்து போய்விட்டார்களே. ஒரு கணக்கு விகிதமாக சொல்கிறது. நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு மணி நேரத்திற்கு சுமார் 1500 பேர் மறித்து போகிறார்கள் என்று சொல்லி, யார் 8 மணி நேரத்திற்கெல்லாம் 3000 பேர் மறித்து போயிருக்கிறார்கள். தேவனுடைய சமூகத்திலே கிருபையாக இந்த புதிய ஆண்டில் அழைத்திருக்கிறீர்களா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே அடிக்கடி தடுமாறுகிறார். விசுவாசத்தை விட்டு விலகுவதற்கு என்னுடைய வார்த்தை, என்னுடைய சில நேரங்களில் வீணான பேச்சுக்கள் தடுமாறி போய்விடுகிறேன். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட திட்டமாய் பேசிக்கொண்டே இருக்கிறார். இடைவெளிக் கொண்டே இருக்கிறார். இடைவெளிக் கொண்டே இருக்கிறார். இது ஒரு அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். சமூகத்தில் முழுமையாக இந்த புதிய ஆண்டில்
அடுத்த அழைக்கப்பட்ட அழைப்பிலே வாக்குவாத நடந்து கொண்டு தீர்மானங்களோடு கூட ஆபாசத்திலும் கவிதைகளை எனக்கும் எங்களுக்கும் இந்த அழகான திருச்சபை மக்களுக்கு தந்த பெரிய வாய்ப்புக்காக சாப்பிடுகிறேன். அழைத்தார்களே பாத்திரவார்களாய், தகுதியானவர்களாய், பொதுவானவர்களே, தனிப்பட்டவார்களே, ஆவிக்குரியவார்களே, வாழ்வதற்கு முயற்சி யாரெல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ அதற்கு நீ முயற்சி இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நல்லதாக நாம் யாவும் எழுந்து நின்று விசுவாசத்தை அது 5வது வகுப்புக்கான அப்போஸ்தல விசுவாச பிரமாணமாக செல்வோம். ஸ்ரீபுரத்திலே அது 5வது பக்கம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே திருச்சபைகள் யாரும் நம்முடைய வாழ்க்கையில் நடத்திருக்கிறோம். ஆண்டவருக்கு இந்த இடத்தில் 2வது ஞாயிற்றுக்கிழமை முதல் மாதத்தில் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை இவ்வளவு அருமையான ஒரு வகைக்கு ஆளுநர் போய் சேர்க்கிறார் நடத்திருக்கிறோம். 130 கோடி மக்கள் வாழ்க்கை தேசத்திலே கிறிஸ்துவை அறிந்துள்ளவும் கிறிஸ்துவின் நாமத்தில் மனித சாட்சி வாழவும் இப்படியாக ஜீவனத்தை ஆராதிக்கும் ஆராதனை புரிந்திருக்கிற மக்கள் அனைத்து திருச்சபைகள் யாவையும் நம்முடைய வாழ்க்கையை நடத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த ஆராதனையை புரிதாக நீங்கள் கொண்ட படுத்த சொல்லுங்கள். யாராக பேசினால் நண்பர்களாக உறவினர்களாக இந்த பகுதியில் குடியேறினவர்களாக நீங்கள் ஆராதனை பற்றி உங்களையும் நாங்கள் திருச்சி சார்பாக வாழ்த்து வருகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தருமையான ஆலயம் அநேக தற்பணிக்கான கடந்த 30 நாடுகள் நாம் ஆண்டு வழிபடுத்த உதவி செய்கிறார்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் யாரெல்லாம் நம்பிக்கையோட விசுவாசத்தோடு தாராளம் கலந்தவர்களோ அவர்கள் வாழ்க்கையை ஆண்டு ஆசிரியர் நம்பிக்கையோடு வாழ்க்கை சுகத்தை பெற்றுக்கொண்டு தன் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நன்மை பெற்றுள்ளார் ஆசிரியர் ஏராளமான மக்கள் ஆலயத்திற்குமாக ஆசிரியர் நான் சொல்வதை கேட்டுக்கொள்கிறோம், கண்டுபிடிக்கிறோம். புதிதாக அனைவரும் அவர் கூட ஐயா இந்த ஆராதனை கலந்து கொண்டதினாலே இந்த ஆலயத்தினுடைய ஆராதனை கலந்து கொண்டதினாலே எங்களுடைய ஆராதனை முறையில் கலந்து கொண்டு அவருக்கு ஆசிரியர் சொல்லி நாங்கள் வருகிறோம். அதே போல ஏராளமான கிறிஸ்தவர் எல்லாதவர்களும் இந்த ஆலயத்திலிருந்து நாம் ஆராய்ச்சி செஞ்ச வந்து மிளகாய் பயிர்ந்து நம்பிக்கையோடு இந்த ஆலயத்தில் நன்மைகள் பெற்றுகிறார்கள். அதே போல் மட்டுமல்ல விசுவாசம் வருகிற பிரஜோதனங்களும் நன்மைகள் பெற்றுகிறார்கள். அப்படியாக இந்த ஆலயத்தை நம்ம காணப்படுகிறார். நாமும் அனைவரும் பயபக்தியோடு சரியான நேரத்துக்கு வந்து நாம் ஆலயத்தை போட்டு அழைக்கிறோம். 9 மணிக்கு ஆலயம் சொல்லிக்கிறோம். 9 மணிக்கு ஆலயம் ஆரம்பிக்கும் போது எல்லா சேரத்துக்கு ஆலயம் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சற்று முன்பாக வந்து இந்த ஆலயத்தை நீங்கள் ஆரம்பம் முதல் இறுதி வரை பயபக்தியோடு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தருமையான ஆராதனை நம்முடைய பிள்ளைகள் பாடல்கள் நாம் கேட்கிற வசனங்கள் நாம் கேட்கிற செய்திகள் அனைத்தையும் அவர்கள் ஆசிரியர்களுக்காக அனைவரும் தவறான உலகத்திலே வந்து நாம் இருந்து வந்து கேட்டுக்கொள்கிறோம். அதே போல நம்முடைய ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை நம்முடைய ஆராதனை 8:30 மணிக்கு ஒரு நாம் ஜெபப்பட வேண்டுகிறோம். அந்த ஜெபப்படத்திலும் நாம் நல்ல கூட நம்மளோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் சீர்படுத்த டேனியல் தாமஸ் அவர்களுக்கு கிறிஸ்துவின் சார்பாக இந்த கிறிஸ்துவ அனைத்து சார்பாகவும் இந்த கமிட்டியின் செயலாளர் பொருளாளர் மற்றும் நம்முடைய கமிட்டிகள் சார்பாகவும்
நம்முடைய டீச்சர்கள் சார்பாகவும் நம்முடைய போதகர்கள் சார்பாகவும் ஐயா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய ஆலயம் நம்முடைய தேசத்திலே மிஷனரி பணியானது கடந்த 60 வருடங்களுக்குள்ளாக சிறப்பாக நடந்து நண்பர் சுற்றுக்கூடிய எல்லா கண்டிப்போம். இது ஒரு அர்ப்பணிப்பு ஊழியம். நம்முடைய தேசத்திலே ஆங்கிலேயர்கள் நம்முடைய தேசத்தை விட்டு வெளியேற்ற சுதந்திரமான பிற்பாடு நம்முடைய தேசத்திலே சுவிசேஷ பணியானது தடைபட்டிருக்கிறது உணர்ந்த ஒரு சில வாழ்வுகள் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கமானது நம்முடைய தேசத்திலே இதுவரைக்கும் 60 ஆண்டுகளாக பணியை ஏற்றிருக்கிறது. 2000க்கும் மேற்பட்ட விஷயங்களை அனுப்பி 23 மாநிலங்களில் இந்த இயக்கத்தின் மூலமாக 7 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இதுவரை அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அனைத்து பணித்தளங்களுக்கும் நானும் இந்த இயக்கத்தை சார்பாக சென்றிருக்கிறேன். ஆலயங்கள் நாம் இவ்வளவு அருமையான ஆலயத்தில் உட்கார்ந்ததெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஆசனத்தை நான் வந்து நன்றி செலுத்தேன். 1000 நடிகர் செல்வம் ஆனாலும் ஆண்டவர் திருவிழாவே ஆண்டவர் நம்மை இவ்வளவு ஆசீர்வதிக்கிறார். அருமையான ஆலயத்தில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் நல்லா நம்முடைய புதிய விசுவாசிகள் நாங்கள் மரத்தடிகளும் தெருவிலும் திண்ணைகளும் ஆராதிக்கிறார்கள். அதனாலே நாம் இயக்கத்தோடு சேர்ந்து நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய மூச்சு உதாரண காணிகளில் நாம் காண்போம். இது அற்புதமான உலகம் உலக அளவிலே தேசத்தை மாத்திரமல்ல உலக அளவிலே மிஷனரி இயக்கமானது மிக சிறந்த இயக்கமாக இந்த ஆளுநரை மிஷனரி செய்கிறது. இன்றைக்கும் அதே தேசத்தோடு அநேக முன்னோக்கு நம்முடைய முன்பே நம்முடைய சீனியர் லீடர்ஸ் நம்முடைய இயக்கத்தோடு இல்லாமல் இந்திய தலைமுறையினர் மிக சிறப்பாக இந்த இயக்கத்தோடு சேர்ந்து இதை வழிநடத்தி வருகிறார்கள். இன்றைக்கும் 2000க்கும் மேற்பட்ட மிஷனரிகள் இந்த இயக்கத்தின் சார்பாக படையெடுத்து பணிகளை உதவி செய்து வருகிறார்கள். அதிகமாக அநேக தடைகள் மத்தியிலும் எதிர்ப்புகள் மத்தியிலும் இந்த விஷயம் நடைபெறுகிறது. அதோடு மாத்திரமல்ல அநேக நிகழ்ச்சி பிள்ளைகள் ஆதரவற்ற பிள்ளைகளை அநேக ஆதிவாசி பிள்ளைகள் திறந்து வருகிறார்கள். அதிகமாக 15,000 பிள்ளைகள் இந்த இயக்கமாக ஆதரிக்கப்பட்டு வருகிறார்கள். நீங்கள் இயக்கத்திற்காக அநேக கொடுத்தவர்கள் அநேக நன்றி செலுத்துகிறேன். அநேகத்திற்காக நான் முழுவதும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த வருடத்தில் இப்படிப்பட்ட அருமையான செய்தி மூலமாக நாம் நம்முடைய இயக்கத்தை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பிரசனமாக வாழவும் நாம் அர்ப்பணிப்பட வாழவும் விசுவாச பட்டத்தை தொடர்ந்து முன்னேறி செல்லும் ஆண்டு நல்ல அழைக்கப்படுகிறார். இந்த அழைப்பு நாம் இந்த வருடத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்களை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நல்ல சாட்சி கொடுக்கவும் பிரசனால் வாழவும் அவர்கள் விசுவாசம் உறவாடவும் ஆண்டவர் நல்ல அருமையான செய்தி ஏற்படுத்துவதற்கு சீர்திருத்தமாக நாம் தொடர்ந்து அவருடைய இணைந்து ஆண்டவர் சாட்சி வாழ அழைக்கப்படுகிறோம். அனைவரும் நடிச்சிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் அனைவரும் தவறாமல் குடும்பமாக எல்லாரும் ஒவ்வொரு வாரம் அன்போடு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து எல்லாம் செயல்படுவதற்கும் அனைவருக்கும் நடிச்சிருக்கிறேன். ஆலய ஆராதனை வருகிற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்து வர வேண்டும். சானிடைசர் மட்டும் கைகளை சுத்தம் செய்து வர வேண்டும். உடல் வெப்பநிலையை நீங்கள் பரிசோதித்த பின்னர் உங்களை வந்து அமர்ப்படி கேட்டுக்கொள்கிறோம். சமூக இடைவெளியை கடைசி வரைக்கும் நீங்கள் பின்பற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களது சொந்த திருமறை பாமாலை கீர்த்தனை சிவபுஸ்தகம் கொண்டு வருவதை கேட்டுக்கொள்கிறோம். 10 வயதுக்கு கீழ் 65 வயதுக்கு மேல் வருவதை கூடிய அளவு தடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். சளி காய்ச்சல் இருமல் இருப்பின் நீங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவ்விதமாக தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியிலிருந்து வருவதையும் நீங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஆலய ஆராதனைக்கு பின் கூட்டமாக கூடுவதை நீங்கள் தவிர்க்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மத்திய மாநில அரசு வழிகாட்டுகிற அந்த அடிப்படையில் நாம் அனைவருமாக சேர்த்து ஒரு மாற்றம் பெற்றுள்ள கொரோனா கிருமிகளை நடத்திட ஒத்துழைப்பு கொடுப்போம். என்எம்எஸ் இந்திய சுவிசேஷ மிஷனரி சார்பாக கேலண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 10 கேலண்டர் போல் இருக்கிறது. நீங்கள் ஆலயத்தினுடைய முகப்பில் இருக்கிறது. நீங்கள் அது வேண்டும் என்றால் அந்த வசனம் அடங்கிய கேலண்டரை நீங்கள் வாங்கி செல்லலாம். அதற்கென்று எந்த விதமான தொகையும் வசூலிக்கப்படவில்லை. என்றாலும் மிஷனரி ஊழியத்தை நீங்கள் தாங்க விரும்புகிறவர்கள் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை கொடுத்து வாங்கி செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்எம்எஸ் கேலண்டர் ஒரு 10 போல் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவைப்படுகிறவர்கள் அதற்கென்று ஒரு சிறிய காணிக்கை கொடுத்து நீங்கள் வாங்கி செல்லும்படி நாங்கள் கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாளையும் திருநாளையும் வாழ்வர்களுக்கு திருச்சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிறந்த நாள் திருமதி கிறிஸ்டியா செல்வராஜ், செல்வன் ஆர் ஆண்ட்ரூஸ் லாட்சன், திரு ஜி செல்லதுரை, திரு ஏ ஜவஹர்,
திருமதி எஸ் ஜெயவேரி சின்னத்துறை, திருமதி ஜாய்ஸ் சவுந்தரபாண்டியன், திரு ரவி மாதன். திருமண நாளை கொண்டாடுபவர்கள் திரு எஸ் ராஜ்குமார், திருமதி எஸ் சிபா ஆனந்தி, திரு விஜயன் ராமேஷ், திருமதி சாந்தி ஞான செல்வம், திரு ஜெயசுதாஸ் ராஜா, திருமதி உர்மிளா ஜெயசுதாஸ். இவருக்கான வாக்குத்தத்தம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். யோவான் 14:14. யாருடைய பேராவது பிறந்த நாளிலே திருமண நாளிலே விருப்பப்பட்டால் என்னிடத்தில் சொல்லும்படி அனுப்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் மத்தியில் செய்து கொடுத்து ஐயாவுக்கு திருச்சபையின் சார்பாக மீண்டும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கொடுக்கிறோம். காணிக்கை பாடலாக கீர்த்தனைகளிலே 74வது பாடல், துதி தங்கிய பரமண்டல சுவிசேஷக நாமம் என்ற பாடலை நாம் பாடுவோம். 74வது கீர்த்தனை பாடுகிற பொழுது உண்மையை நம்முடைய காணிக்கை பாடுவதற்கு என்று நாம் அர்ப்பணிப்போம். Amen.
ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்னும் இன்னும் மாறாத வருஷத்துல காலையிலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி நிதானத்தினால 2021 வருடத்திலும் 9 நாட்களை நாங்கள் கடந்து நாளாகிய 2ஆம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் இப்படி சமத்துவத்திலிருந்து அப்பா முக்கிய புத்திர சிவத்தாவிற்காக நன்றி செலுத்துகிறோம். அழைப்பு கேட்கிற வகையில் என்று சொல்கிற தொலைக்காட்சியில் ஒரு சில காரியங்கள் சிந்திக்கூடிய ஆண்டு நாங்கள் தந்து இதில் ஒவ்வொருவரையும் திருப்பிக்கு அழைத்திருக்கு. நாங்கள் வாழ்கிற பகுதிகளிலே அன்று நாங்கள் பணி செய்கிற படித்துக் கொண்டிருக்கிற இன்னும் அன்று நாங்கள் சென்று வருகிற அநேக இடங்களிலே என்னை சாட்சியாக நிறுத்திருக்கு. அதை நாங்கள் பகாரப்படி தொடர்ந்து ஏற்ற பிள்ளைகளாக ஜீவித்து ஆசிரியர்களுக்கு எங்கள் நண்பர்கள் செய்த வேண்டும் வச்சிருக்கிறோம். சிறுகுழந்தைகளை தேசிய ஆண்டவர் திருப்பதியிலிருந்து கலந்து வைத்து ஒரு ஆசிரியர் நம்பியிருக்கிறோம். நல்ல சரிசமயம் தந்து நல்ல எதிர்பார்ப்புகள் வாழ்க்கை செய்கிறார்கள். உண்மையான பெற்றோரை ஆசிரியர்களும் பிள்ளைகளுக்காக முயற்சியில் வந்து உடைய நன்மையாக எங்கள் ஆசிரியர் நாங்கள் தெரிவிக்கிறோம். அதுவரை நேற்று முன்தினம் உண்மையான பிரகதி சுந்தரமையா அவருடைய பேரனும் ஜானி ஆபரகமுடைய மகனுமாகிய 2வது மகன் ஜோயிலே ஆண்டவரை நீங்கள் சமூக அழைத்துக் கொண்டு 2 வயதுள்ள அந்த சிறு பையன் ஆண்டவரே உங்களுடைய பெருநாள் திருப்பினாலே உலகத்துக்கு 2 வருடங்கள் வாழ்வுடைய அனுமதி கொடுத்து வேலை வந்த போது அழைத்துக் கொண்டீர். ஏன் கொடுத்து 7 இதற்கு தகுதி இல்லை. இருந்தாலும் ஆண்டவரே உலகத்திற்கிறதான ஜானி ஆபரகமுக்காக ஆனந்தி அவர்களுக்காக நன்றிக்கிறோம். இப்போ ஆனந்தியை தொடர்ந்து இந்த தூய ஆளுநரை பாதுகாத்துள்ளாங்க. கேட்காத தெய்வீக சமாதானத்தில் தரவும் அவர்களை கர்ப்பிணி தமிழரசம்மா அவர்கள் குடும்ப மக்கள் அன்றவரை சக 6 நாளும் தேர்தலினால் நாங்கள் ஏற்றுள்ள வேண்டும் நான் தெரிவிக்கிறோம். வாலிபர்கள் நாங்கள் தொடர்ந்து ஆசிரியர்களாக வாலிபர்கள் தன் வழியை பார்த்து கொண்டிருந்தோம். வேத வசனத்திற்கு தன்னை பார்ப்பதற்கான அடிப்படையில் உண்மையான வாலிப பிள்ளைகள் இந்த நாட்களில் ராஜ்யத்தை கேட்கிறதாகவும் தன்னுடைய வாழ்க்கையை மக்கள் அர்ப்பணித்து வாழவும் கத்திற்கு பயன்படுவதாக ஜீவித்து அல்லது நான்களை போல சாப்பிட காவல்களை போல யோசிப்பை போல அல்லது அவர்கள் நல்ல ஒரு சாட்டுள்ள வாழ்க்கை வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கை சோதனைகளிலே இன்றைய உலகங்களை வைத்துக்கொண்டு வாழ உதவி செய்யப்பட்டிருக்கிறோம். ஏற்படுத்திற்காக வேண்டிய வாய்ப்புகளுக்காக பிள்ளைகளுக்காக வாங்கி செய்கிறார்கள். 10ஆம் 12ஆம் பிள்ளைகள் நாம் ஆசிரியர்களும் கல்லூரி 2ஆம் பிள்ளைகள் நாம் ஆசிரியர்களாக நல்ல ஒரு எதிர்காலத்தை அவர்கள் மாற்றி செய்ய வேண்டும் தெரிவிக்கிறோம். அரசு தேர்வு எப்படி எழுதுவார்கள் சொல்லி ஒரு வளர்த்து இருக்கிறார்கள். அதிகமாக மற்ற படிப்பு படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் நல்ல குட்டிகள் ஆசிரியர் தந்து ஆன்லைன் கிளாஸ் மூலமாக நிறைய கற்று வருகிறார்கள். ஒரு சிலர் இந்த வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. அந்த அரசு வந்து அவர் தீர்மானம் எடுக்கும் என்று தெரியாது. என்றாலும் எல்லாமே நான் இருக்கிறோம். டாக்டர் 1:5 என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு ஞானத்துடைய பிள்ளைகள் வந்தால் யாரும் சமூகம் ஒருவரை கருத்துவாதமாக தேவத்தை கேட்க வேண்டும். அந்த வகையில் உண்மையான பிள்ளைகள் நாங்களே எல்லாமே உடைய ஞானத்தை தந்து உடைய திரும்பினால் அவர்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லியிருக்கிறோம். 2 வயசு நல்ல ஆசிரியர்களாக திருச்சபைக்குமே நாம் ஆசிரியர்களும் 140 அதிகமான எங்கள் மக்கள் பல்வேறு இடங்களிலே இருக்கிறார்கள். ஆண்டவரை அவர்களை நாம் பாதுகாத்து உடைய நன்மையான விசுவாசத்தால் அதை உறுதியாக தெரிவிக்கிறோம். வாகம் 8ஆம் வசனத்தை 2021 வருடத்துடைய வாக்கு வசனமாக தந்து அதற்காக தெரிவிக்கிறோம். கர்த்தர் தாமே முன்பாக போகிறது. ஒரு நோடு கொடுத்திருப்பார். ஒன்றுக்கு உலகத்திற்கு கேள்வியில்லை. அவருக்கு பயப்படும் அலாமும் வேண்டாம் என்று சொல்கிற நிலைகளிலே ஆண்டவராக முன்பதாக சென்று எங்களுக்காக எல்லா ஆயுதங்களையும் செய்வதற்காக நாங்கள் செல்கிறோம். முதல் நாள் நாங்கள் எதிர்த்து கல்விக்கு 4 ஆலோசனைமாக நாளும் இந்த சமூகத்தில் இருக்கிற விண்ணப்பங்களுக்கு செலுத்தி நன்மை பாதையிலே வந்திருக்கிறேன். உலகத்திலே உங்களுக்கு ஆனாலும் கொள்ளுங்கள். ஆண்டவராக
ஆண்டவருடைய சோதனைக்கு பாடல் வருகிற நேரத்திலே உடம்பு வருகிற நேரத்தில் நாங்கள் சோதனை போடாதபடி கடவுளை கொண்டு கொடுக்கிறதுக்காக யாரும் செய்த நம்பிக்கையோடு நாங்கள் முன்னேறி செல்வதற்கு இப்படி ஆசிரியர் வேண்டும் நம்பிக்கிறோம். நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை கொண்டு வைத்துக்கொண்டு அதற்கு வேண்டல் நாம் செய்வதற்காக அந்த ஒரு செய்து வருகிற ஊழியர்களுக்காக செல்கிறோம். அவர்கள் இருந்து இந்த காரியத்தை என்பதை அவர்கள் பொறுப்பேற்று அதை செய்து வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பணிகளை நடத்துகிறார்கள். விதமாக இங்கே பேராயர் ஆயர்கள் ஊழியர்கள் இருக்கிறோம், கற்றுக்கிறோம், மனிதன் தொடர்ந்து ஆசிரியர்களாக இதே கல்விகள் வகையில் ஊழியர்களையும் யார் ஆசிரியரும் எதிர்ப்புமாக குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆசிரியமாக நடத்திக்கிறோம். கற்றுக்கிறோம். நல்ல எண்ணங்களோடு உதவி செய்கிறாங்க. அதற்கு கொடுக்கிற பள்ளிக்காக நம்ம இருக்கிறோம். தொடர்ந்து எதிர்ப்பு அந்த தீமையான காரியமும் அதை பாராட்டி ஆசீர்வாதம் படி இருக்கிறோம். நாளிலே திருச்சி மக்கள் பல்வேறு நோக்கத்தோடு ஒரு சமூகத்தினாலே அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். மனித முகத்தை பார்க்கலாம், கட்டளை உதவி பார்க்கிறார்கள் அடிப்படையில் கூடிய பிள்ளைகளுக்கு தேவனாகிய வாயு சுற்றுலாவுடைய தேவனாகிய கேட்டுக்கொண்டு அன்றுவரை ஏறி காத்தா அண்ணாவில் வந்து சொன்னதை போல நீ சமாதானத்திற்கோ நீ சிறுதேவனாக கேட்ட உன்னதன்படியே உனக்கு ஆக்கப்படுவதற்கு அடிப்படையில் ஒவ்வொருவரையும் ஆண்டுடைய திருவிழா ஆசீர்வாதத்தாலே திருவிழ வார்த்தைகளாலே அவரை ஆறுதல் சமாதானப்படுத்தி தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி விசுவாசங்கள் போகாமல் விளப்ப வீசி தர வேண்டும் இருக்கிறோம். விவசாயிகள் போராட்டம் அன்றுவரை 40 நாட்கள் நிறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அரசு அதற்கான அன்றைய கவனத்தை அவர்கள் அவர்கள் எடுத்து அந்த போராட்டத்தை அவர்களுக்கு நன்மையாக மாற்றுவதற்காக இருக்கிறோம். அரசும் அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவும் அந்த போராட்டத்தினர்களும் அரசோடு இணைத்து செயல்படுத்துவதாகவும் இருக்கிறோம். எங்களுக்காக அநேகர் கேட்கிறார்கள். மருத்துவமனையிலும் இன்னங்களும் சிகிச்சைக்கூடிய அனைவரையும் நடத்தக்கூடிய குழுக்களை ஆசிரியத்து இன்னும் நல்ல சிகிச்சைகளுக்கு நாங்கள் நடத்திருக்கிறோம். கற்றிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் அவர்களுக்கு சிகிச்சைக்கு நாம் ஆசிரியத்து நல்ல சரித்திரங்களை தர வேண்டும் நடத்திருக்கிறோம். நாங்கள் நன்மைகள் அதிகம் நாங்கள் கட்டுறது காணிக்கு பொதுவான காணிக்கு மற்ற எல்லா காணிக்கையும் இந்த நாமத்துக்கு கம்மியாக அங்கேயே நடத்திருக்கிறோம். இதற்குமாக மனிதனுடைய தேவைகள் சந்திக்கப்படவும் ஊழியர்கள் நாம் வழங்கக்கூடியாக நாளைக்கு தேவை நாளை வளாகம் நாம் ஆசிரியர்களாக அனைவருக்கு ஆசிரியப்பட்ட வளாகமாக ஆலயமாக இருக்கு. அங்கே எவ்வளோ தீங்கும் நன்றாகவே இந்த வருஷத்துக்காக எங்களை நாட்டு சமூகத்தில் இருக்கிறோம். இவருக்கு ஆசிரியர் இவருடைய ஆசிரியர்கள் நடத்த வேண்டுமாறு இருக்கிறோம். நாம் யாரும் சொல்லுவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்து எப்போது நம்மோடு இருக்கிறது. நம்முடைய சபையில் ஐயா அவர்களும் தமிழரசன் அவர்களுடைய பேரனும்
ஜான் அவர்கள் திருமதி ஜபா ஆனந்தி அவருடைய மகன் 2வது மகன் ஜோயல் இந்த 2 வயது 2 வயதான குழந்தை நேற்று முன்தினம் கற்றுக்குள் நாங்கள் அறிவித்திருந்தோம். அநேகர் என்பதிலே கலந்து கொள்கிறீர்கள். சுயத்திற்கு குடும்ப மக்களுக்கு அவர்களுக்காக ஜெபிக்கும்படி அனுபவம். இன்று மாலை 6 மணிக்கு அவருடைய இடத்துல ஆரம்பிக்கு ஜெபக்கூட்டம் நடைபெறுகிறது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி உங்களை அனுபவங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஜானி அவர்கள் திருமதி ஜப்பானுடைய மகன் 2வது மகன் ஜோய் 2 வயது குழந்தை இன்னைக்கு முன்தினம் கற்றுக்கொண்டிருக்கிறதை 317வது அனுகிரக வார்த்தையோடு வழிவரை